சார் நம்ம சேனல்ல அயலான், கேப்டன் மில்லர், மேரி கிறிஸ்மஸ், மிஷின் ரிவ்யூலாம் ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல ஹனுமான் படத்தோட ரிவ்யூ போட சொல்லி 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. இந்த பொங்கல் ரிலீஸ்ல நான் பார்த்த ஃபர்ஸ்ட் படமே ஹனுமான் தான். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ரீமியர் ஷோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஷோ பார்த்தவங்க கொடுத்த அலப்பறை இருக்கே, அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவங்க கொடுத்த பில்டப்க்கு படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே என் கூட இருந்த ஒருத்தரும் நானும் கொடுத்துக்கிட்ட ரியாக்ஷன் தான் பேன் இண்டியா ஹிட்னு சொல்லியிருப்பாளே, சொன்னாங்க. பாகுபலியை மிஞ்சிய பிரம்மாண்டம்னு சொல்லியிருப்பாளே. இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. உண்மையிலே இப்ப படம் பார்த்துட்டு வர பல பேரோட ரியாக்ஷனும் இதுதான். இவங்க சொன்ன பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் நம்பிட்டு பாகுபலி மாதிரி ஒரு படம் கிடைச்சிருக்கு போல, படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேப்டன் மில்லர், அயலானுக்குலாம் போகாம ஃபர்ஸ்ட் ஹனுமான் படம் பார்க்க போனேன். ஒரு ஆவரேஜான படத்துக்கு காசை வாங்கிட்டு ஃபேக்கான ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்காங்க. படத்தை பார்த்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் இந்த படத்துக்கு ரிவ்யூவே போட வேணாம் அப்படின்னு நினைச்சேன். பட் கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட நிறைய பேர் இந்த படத்துக்கு ரிவ்யூ போட சொல்லி கேட்டதால தான் இந்த ரிவ்யூ போடுறேன். ஸோ இந்த வீடியோல ஹனுமான் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூ பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோக்கு ஹனுமானோட சக்திகள் தான் சூப்பர் பவரா கிடைக்க போகுது அப்படிங்கறதே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பா இருந்துச்சு. இந்த படத்தோட வில்லனா வினய் நடிச்சிருக்காரு. அவருக்குமே சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. வினய் சின்ன வயசுல சூப்பர் ஹீரோ ஆகணும்னு நினைப்பாரு. பேட்மேன் படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல பேட்மேனுக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, அதனாலதான் அவர் சூப்பர் ஹீரோவா ஆனாரு அப்படின்னு வினய் நினைச்சுக்கிட்டு அவரோட அப்பா அம்மாவையே சின்ன வயசுல கொல்ற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. வினய் சின்ன வயசுல ஒரு வெயிட்டான வில்லனா காட்டுறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீனே லாஜிக்கே இல்லாம எடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் டைட்டில் கார்டுல ஹனுமானோட ஒரு அனிமேஷன் ஸ்டோரி ஒன்னு காட்டுவாங்க. அது பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. ஹீரோக்கு பவர் கிடைக்கிற வரைக்கும் காமெடி பண்றேன்னு சொல்லி நம்மள கழுத்தறுத்து வச்சிருப்பாங்க. சூப்பர் பவர் கிடைச்ச உடனே அதை வச்சு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா காட்டுவாங்கன்னு பார்த்தா அதையுமே மொக்கையா தான் கொண்டு போயிருந்தாங்க. சூப்பர் ஹீரோ கான்செப்ட்னாலே ஹீரோக்கு பவர் கிடைச்சிருச்சுன்னு அவர் ரியலைஸ் பண்ற சீனை வேற லெவலா எடுத்திருப்பாங்க. அதுதான் படத்துக்கு ரொம்ப முக்கியமான சீனா இருக்கும். மின்னல் முரளியில ஹீரோவும் சரி வில்லனும் சரி அவங்க பவரை ரியலைஸ் பண்ற சீனை யதார்த்தமா காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அந்த சீனையும் போட்டு சொதப்பி ஒரு மாதிரி கிரிஞ்சா பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஹீரோக்கு இந்த மாதிரிலாம் சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு நம்ப மாட்டாரு. சோ அவரை நம்ப வைக்கிறதுக்கு ஹீரோ அவரோட பவர் எல்லாம் ஒன்னொன்னா காட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த சீன்ல மொத்த தெலுங்கு ஹீரோஸையும் போட்டு கலாச்சிருப்பாங்க. ஹீரோஸ் காட்டுற சூப்பர் பவர் எதையுமே அவரோட ஃப்ரெண்டு பவர்னே கன்சிடர் பண்ணிக்க மாட்டாரு. ஏன்னா இதெல்லாம் நம்ம தெலுங்கு ஹீரோஸ் நார்மலா பண்றது. இது பிரபாஸ் பண்ணிட்டாரு, இதை மகேஷ் பாபு பண்ணிட்டாரு, இதை அல்லு அர்ஜுன் பண்ணிட்டாரு, வேற ஏதாவது பவர் இருக்கான்னு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஹீரோ என்னடா சூப்பர் ஹீரோ பண்றதெல்லாம் நம்ம ஹீரோ நார்மலாவே பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி டோலிவுட்ட போட்டு பொளந்திருப்பாங்க அந்த சீன்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே எந்த ஹீரோயிசமும் காட்டாம அவரோட பவரையே வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரே ஒரு ஃபைட் சீன் மட்டும் வரும். அந்த சீன்லயும் எல்லாத்தையும் பறக்க விட்டுருப்பாரு. நார்மல் தெலுங்கு படங்கள்ல ஹீரோஸ் அடிச்சா வில்லன்ஸ் எப்படி பறப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த சீன்லயும் பறப்பாங்க. சோ அதனால அந்த சூப்பர் பவர் அப்படிங்கிற ஃபீலே நமக்கு வரல. பறக்க விடுறது கூட ஓகே, மேல பறக்கிறது ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் கீழே வந்து விழும்போது ஒரு 50 பேர் கிட்ட ஒரே இடத்துல குமிஞ்சு விழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு மேல ஏறி ஹீரோ உட்காந்துருப்பாரு. ராமாயணத்துல வர்ற சீனை ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லி இந்த சீனையும் கிரிஞ்சா தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன்ல வினயை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வல்ல தான் வருவாரு. மேபி அவருக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்திருந்தா கூட கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்திருக்கும். பவர் சூட்ல இருந்தா போதாது, சரி எனக்குள்ள இருக்கணும். செகண்ட் ஹாஃப்லயாவது ஏதாவது ஹீரோயிசம் இருக்குமான்னு பார்த்தா அதுவுமே ரொம்ப ஸ்லோவா என்கேஜிங்கா இல்லாம தான் போயிட்டு இருந்தது. சரி லாஜிக்லாம் இல்லாம படமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாலும் படத்துல வர லாஜிக் மிஸ்டேக்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வர ஜேசிபி சீன், கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீன் ஃபுல்லாவே நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஹீரோட சூப்பர் பவர் ஒரு கல்லுல தான் இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ்ல வினய் அதை தேடிட்டு இருப்பாரு. அதுக்காக அந்த ஊரையே கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. அதை தடுக்க ஹீரோ ஒரு கேங்க கூட்டிட்டு வருவாரு. வினய்க்கு சூப்பர் பவர் உள்ள கல்லு தான் தேவை. அதை போய் தேடாம ஹீரோ சண்டை போடுறத சேரை போட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த சீன் ஒன்றும் தெலுங்கு சினிமாக்கு புதுசு இல்ல. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் தெலுங்கு படத்துல இந்த மாதிரி ஹீரோ சண்டை போடுறத வில்லன் சேரை போட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்குற சீன் இருக்குன்னு அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே இந்த படத்துக்கும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. இவரு வந்த வேலையை பார்க்காம ஹீரோ சண்டை போடுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த கேப்ல அந்த கல்ல ஒரு குரங்கு தூக்கி ஹீரோ கிட்ட கொடுத்துரும். அப்புறம் படத்துல ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி எந்த சீனும் இல்லைன்னு டைரக்டருக்கு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரிஞ்சிருக்கும் போல. ஆடியன்ஸை எமோஷன் ஆக்கணும்னு சொல்லி தேவையே இல்லாம ஹீரோக்கு நெருக்கமான ஒரு கேரக்டரை கொண்டிருப்பாங்க. அதுவுமே படத்தோட ஒட்டாம அந்த எமோஷன் நமக்கு கனெக்ட் ஆகாம ஒரு மாதிரி திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு.
கிளைமேக்ஸ்ல அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுத்து படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த போர்ஷனை சூப்பரா எடுத்திருந்தாங்க. விஷுவலாவும் பார்க்க நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாவே கிராபிக்ஸ் ஒர்க்க குறை சொல்ற அளவுக்குலாம் இல்ல, கிராபிக்ஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த 5 மினிட்ஸ் போர்ஷன்ஸ் உண்மையிலே ஒர்த்து தான். ஆனா அதுக்காக இந்த படத்துல முன்னாடி பண்ண அந்த கிரிஞ்ச் எல்லாம் மறந்துட்டு இது ஒரு வேற லெவல் படம் அப்படிலாம் சொல்லிட முடியாது. இது ஒரு ஓகேவான ஆவரேஜ் படம் தான். படத்துல ஹீரோ காமெடியன்ஸ் தவிர மெயின் கேரக்டர்ஸ் 3 பேர் தமிழ் ஆர்டிஸ்ட் தான். ஹீரோயின் அம்ரிதா ஐயர், ஹீரோவோட அக்காவா வரலட்சுமி நடிச்சிருப்பாங்க, வில்லனா வினய் நடிச்சிருப்பாரு. இப்படி மெயின் லீட்ஸ் தமிழ் கேரக்டர்ஸா இருந்தாலும் நமக்கு ஒரு டப்பிங் படம் பாக்குற ஃபீல் தான் இருந்தது. இந்த படத்தை ப்ரமோட் பண்ணும் போதே பாகுபலி, KGF, காந்தாரா வரிசையில் ஹனுமான் அப்படி சொல்லி தான் ப்ரமோட் பண்ணாங்க. அந்த படங்கள்லாம் ஏன் பேன் இண்டியா ஹிட் ஆனிச்சுன்னா, அந்த படம் பார்க்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அது டப்பிங் படங்கிறத மறந்து நம்ம அந்த படத்து கூட கனெக்ட் ஆகி பார்க்க ஆரம்பிச்சிரும். ஆனா இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு டப்பிங் படம் பாக்குறோங்கிற ஃபீல் கொடுத்துக்கிட்டே நார்மல் தெலுங்கு படத்துல வர்ற தெலுங்கு ஆக்டர்ஸ்க்கு உண்டான அதே ஆக்டிங், அவங்க பண்ற கிரிஞ்சி காமெடிஸ்னு ஒரு பக்கா தெலுங்கு டெம்ப்ளேட் படம் இது. அதுக்குள்ள ஹனுமான்ங்கிற ஒரு புது விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணி இது ஒரு பேன் இண்டியா கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. பேன் இண்டியா படம்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியல. தெலுங்கு படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க, இதை தெலுங்கு படமே ப்ரமோட் பண்ணலாம். இப்போ இது ஒரு ட்ரெண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. படத்தை ப்ரமோட் பண்ணும்போது பேன் இண்டியா படம்னு சொல்ல வேண்டியது, அதே படம் 1000 கோடி 2000 கோடி அடிச்சுட்டா இது எங்க படம், தெலுங்கு படம் இப்படி கலெக்ஷன் அடிச்சிருக்கோம் பாத்தியா அப்படின்னு சொல்லி மத்த ஸ்டேட்டை கலாய்க்க வேண்டியது. இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் ஒரு படத்தை பார்த்தா மட்டும்தான் அது பேன் இண்டியா ஹிட் ஆகும். ஒரு ஸ்டேட்ல படம் கிளிக் ஆகலனா கூட அது 1000 கோடி அடிக்காம தான் போயிட்டு இருக்கு. ரீசெண்டா இப்ப நிறைய படங்கள் அந்த மாதிரி ஆயிருக்கு. புஷ்பா தெலுங்கு ஹிந்தியில நல்லாவே போச்சு, ஆனா தமிழ் கேரளாலலாம் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரல. அதே மாதிரி தான் ஆடி புருஷ் நார்த்ல மட்டும் சப்போர்ட் கிடைச்சது. அனிமலும் அதே மாதிரி தான் நார்த்லயும் தெலுங்குலயும் நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க, ஆனா மத்த ஸ்டேட்ல அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகல. சோ ஒரு படம் எல்லா ஸ்டேட் ஆடியன்ஸையும் கன்வின்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த படம் 1000 கோடி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சொல்லப்போனா பாகுபலி 1 அண்ட் பாகுபலி 2 இது ரெண்டுமே தமிழ் தெலுங்குன்னு 2 லாங்குவேஜ்லயுமே எடுக்கப்பட்ட படம் தான். ப்ரமோட் பண்ணும்போதும் தமிழ் தெலுங்கு படம் தான் ப்ரமோட் பண்ணிருப்பாங்க. நீங்க வேணா கூகுள்ல போய் அடிச்சு எந்த வெப்சைட் வேணா செக் பண்ணி பாருங்க, பாகுபலி தமிழ் தெலுங்கு படம் தான் இப்போ வரைக்கும் இருக்கும். அதனாலதான் நிறைய தமிழ் கேரக்டர்ஸ் வச்சும் படம் எடுத்திருப்பாரு ராஜமௌலி. ஆனா படம் ஹிட் ஆன உடனே அது தமிழ்ல எடுக்கப்பட்ட படம்னே மறந்துட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கானுங்க. சோ இந்த படம் ஒரு பெரிய பேன் இண்டியா ஹிட் எல்லாம் கிடையாது, ஒரு நார்மல் தெலுங்கு பிலிம் தான். படம் ஃபர்ஸ்ட் 4 நாள்லயே 100 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஹனுமான் டிராமர்னு பேரை வச்சாலே நார்த்ல இருந்து பிளைண்டா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. படத்தை படமா பார்க்காம நீங்க ஃபாலோ பண்ற அஜெண்டாஸ்க்காக படம் நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் என்ன லாஜிக்னு தெரியல. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, போய் ஜெயிச்சுட்டு தான் நினைக்காத, எப்பவுமே கடைசியில சத்தியம் மட்டும் தான் ஜெயிக்கும். எனக்குமே ஹனுமான் காட்டுற போர்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த ஊர்லயே அவருக்கு ஒரு பெரிய சிலை இருக்கும், அந்த சிலையை காட்டும் போதெல்லாம் பார்க்க நல்லாவே இருந்தது. பிரச்சனையே ஹனுமானையும் அவரோட சூப்பர் பவர்ஸையும் நல்லா யூஸ் பண்ணலங்கிறது தான். ஹனுமான் போர்ஷனுக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் டைமிங்ஸ் கொடுத்திருந்தாலே இந்த படம் நல்ல படமா வந்திருக்கும். இவங்க கிரிஞ்ச் எல்லாம் குறைச்சிட்டு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் இல்ல ஹனுமானோட மித்தாலஜி கான்செப்ட் இது ரெண்டுத்தையும் ஒழுங்கா காமிச்சிருந்தா இந்த படம் ஆவரேஜ் படமா இல்லாம ஒரு நல்ல படமா வந்திருக்கும். எல்லாரும் ஹனுமான் வேற லெவலா இருக்குன்னு சொல்றாங்க, இவன் ஏன் இவ்வளவு ஆவரேஜ்னு சொல்றானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரலாம். பட் நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க நான் சொன்னது கரெக்டா இல்லையான்னு. படம் பார்த்தவங்க எனக்கு தோணும் அதே ஃபீல் உங்களுக்கு தோணுச்சா இல்லையா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அயலான் குழந்தைகளுக்கான படம், கேப்டன் மில்லர் யங்ஸ்டர்ஸ்க்கான படம், ஹனுமான் சங்கிகளுக்கான படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.